அண்மை செய்தி. மூக்க அழகிரியின் மகளிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அடையாறு காந்தி நகரில் உள்ள எஸ்பிஐ வங்கி கிளை மேலாளரை தாக்கிய வழக்கில் மூக்க அழகிரியின் மகளிடம் போலீசார் விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். சென்னை அடையாறு காந்தி நகர் பகுதியில் திமுக முன்னாள் மத்திய அமைச்சரான மூக்க அழகிரியின் மகள் அவரது கட்டிடம், அதாவது மூக்க அழகிரியின் மகளான கைவெளிக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று இருக்கிறது. இந்த கட்டிடத்தில் வாடகை அடிப்படையில் எஸ்பிஐ வங்கி ஒன்று செயல்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாகவே இந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய லிப்ட் சரியாக வேலை செய்யாததாக ஒரு குற்றச்சாட்டாக இருந்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளானதால் எஸ்பிஐ வங்கி மேலாளர் ஹர்ஷன் சிங் இது குறித்து கைல்வெளியின் உதவியாளரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார். ஆனால் கட்டிடத்தில் உரிமையாளரான கைல்வெளி தற்போது வரை லிப்ட் பழுதை சரி செய்யாததால் வங்கி மேலாளர் நேரடியாக கைல்வெளியும் புகார் தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த கைல்வெளி கடந்த 20ஆம் தேதி நேராக வங்கி அலுவலகத்திற்கு வந்து வங்கி மேலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது வாக்குவாதம் முற்றியதால் ஆத்திரமடைந்த கைல்வெளி வங்கி மேலாளர் ஹர்ஷின் கையில் அடித்து தாக்கியிருக்கிறார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனையடுத்து வங்கி மேலாளர் ஹர்ஷன் சிங் கடந்த 24ஆம் தேதி இது குறித்து சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி கைவெளி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் கைவெளியை நேரில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சாஸ்திரி நகர் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். சம்மன் அடிப்படையில் தற்போது கைவெளி சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் காவல்துறையில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருதரப்பு பொதுவாக ஒரு வழக்கு பதிவு செய்ய வந்தால் இருதரப்பிடம் விசாரணை செய்கிறோம். அதன் அடிப்படையிலே நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தற்போது அதன் அடிப்படையில் கைல்வெளியை அழைத்திருப்பதாகவும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.